கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நம்ம இருதயத்துல எவ்வளோ ஒரு குழப்பம் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ துக்கம் இருந்தாலும், நம்ம தேவன் இடத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளோ ஒரு துக்கத்துல இருந்தாலும், தேவன் இடத்துல போய் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். நம்ம திடமனதா இருந்து தேவனுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம இது நடக்குமா இல்லை நடக்காதான்னு ஒரு சந்தேகத்தோட தேவனுக்கு நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம முழு மனதோடு நம்ம தேவன் இடத்துல ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவனால கூடாதது எதுவும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நம்ம என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும், என்ன ஒரு துக்கத்துல இருந்தாலும், தேவன் அது எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன். ஆமென். நம்ம தேவன் தான் உண்மையான தேவன். நம்ம தேவனை போல யாரும் இல்லை. நம்ம தேவன் இடத்துல போய் ஒரு விஷயம் நம்ம கஷ்டத்தை பற்றி நம்ம தேவன் இடத்துல போய் உட்காந்து நம்ம ஜெபிச்சு சொல்லும் போது தேவன் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம சொல்கிறதெல்லாம் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம உடனே தேவன் செய்யறதுனாலும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டும். நம்ம சந்தேகத்தோடு ஜெபிக்கக்கூடாது, இது நடக்குமா நடக்காதான்னுட்டு. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேவன் அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம தேவனுக்கு திடமானதாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென். நீங்களும் இந்த வசனத்தை கேளுங்கள், படிங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.